இன்னொன்று ஒரு பொய் சொல்கிறாங்க. ஆதவர்ஜுனா வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணார் இல்லையா, அந்த தாக்கல் பண்ணதில் பச்சையாக ஒரு பொய் சொல்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், அது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். கரூரில் 27/9/2025 அன்று இரவு 7:31 மணிக்கு உரையை முடித்ததும் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினார். அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்த துயரங்கள் குறித்து எதுவுமே விஜய்க்கு தெரியாது. ஆதவர்ஜுனா அந்த 156 பக்கங்கள் கொண்ட அந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தார் இல்லையா, அதுல இது ஒரு பாயிண்ட். உண்மையை சொல்லுங்க, விஜய்க்கு அங்க நடந்த துயரங்கள் தெரியுமா தெரியாதா? இல்ல அங்க சில மயக்கம் போட்டு விடுறாங்க, தண்ணி பாட்டில் எடுத்து எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் வந்துச்சு. கலைஞர் டிவில மட்டும் வரல, எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லயும் வந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்காத சேனல்ல மட்டும் வரல, சன் டிவில மட்டும் வரல, எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லயும் வந்துச்சு. புதிய தலைமுறை 17 லைவ் போட்டாங்கல்ல, அதுல கூட வந்துச்சு. அடுத்ததா ஒரு பாயிண்ட், போலீஸ் தடியடி நடத்தியதால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அதாவது போலீஸ் தடியடி நடத்திட்டாங்களா, அதனால தான் அவங்களை நாங்கள் தூக்கிட்டு போக முடியலன்னு ஒரு பாயிண்ட் வருது. உண்மையா? நீங்க அவங்களை தூக்கிட்டு போகும்போது போலீஸ் தடியடி எதை பார்த்தீங்களா? அடுத்து இன்னொன்று வருது பாருங்க. அசம்பாவிதம் குறித்து விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்னு நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. உயிரிழப்புகள் குறித்து விஜய்க்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த லைன்ல எத்தனை மணிக்கு தெரிவிச்சாங்க மாநில நிர்வாகிகள் இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு தலைவரேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு தெரிவிச்சீங்க அப்படின்ற அந்த டைமிங்கே இல்லை. நீங்க வந்து இவர் இங்க இருந்து கிளம்பிட்டாருன்றதை 7:31 எல்லாம் போடுறீங்கல்ல, எத்தனை மணிக்கு தெரிவிச்சீங்க? அந்த டைமிங் சொன்னா மாட்டிப்பாரு.